என் வீட்ல நான் ஒரு பொண்ணு, எனக்கு ஒரு தம்பியும் இருக்கான். நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. 10த்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். 10த்லயே என்னோட படிப்பை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு என் பேரண்ட்ஸ் சொன்னாங்க. என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சாங்க. 12த்லயும் நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அப்பவும் என் அம்மா படிப்பை பாதியில நிறுத்தறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுனாங்க. காலேஜ் அனுப்பிச்சு படிக்க வச்சா பொம்பளை பிள்ளைங்களுக்கு சேஃப்டி இல்ல, கெட்டு போயிருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு படிச்சாலும் என்ன யூஸ், அடுத்த வீட்டுல போய் வீட்டு வேலை இதெல்லாம் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நிறைய பெண்களுடைய படிப்பு பாதியிலேயே நின்று. அப்படிதான் எனக்கும் நடந்துச்சு. ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை சரி செய்ய ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை பணைய வைக்கிறது, அதுதான் என்னோட வாழ்க்கையில முக்கியமா நடந்த விஷயம். நல்ல வரன் வருதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவன். அவனோட உலகமே வேற, எந்த ஒரு ஃபீலிங்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஆளு. அப்படிப்பட்டவனை பிடிச்சு என் தலையில கட்டி வச்சாங்க. ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நல்லா இருவானா, வரப்போற பொண்ணு திருத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஆளுக பண்ணி வச்ச அற்புதமான செயல் தான் அது. நல்லா படிச்சு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த என்ன பிடிச்சு அவங்கிட்ட அர்ப்பணிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோட வாழ்க்கையவே நான் அர்ப்பணிச்சிட்டேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து கஷ்டத்தை தவிர எதுவுமே பார்க்கல. ரொம்ப டிப்ரெஷனான வாழ்க்கை. அவங்க வீட்டுல கேட்டா அவனை திருத்து, அதுக்கு தானே நீ இருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி, அவங்க தான் அவங்க வீட்டு பிள்ளைன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா என் வீட்லயும் இதே தான் சொல்றாங்க. ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க, வரப்போற பொண்ணுங்க தான் திருத்தி அவனை மனுஷனாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா மனுஷங்க இவ்வளவு மனசாட்சியே இல்லாமே பேசுறாங்களே அப்படின்னு பல நேரங்கள்ல நொந்து அழுவேன். ஆனா என்ன அழுதாலும் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இதுக்கிடையில கன்சீவ் ஆகி குழந்தையுமே பிறந்துச்சு. அதுவும் ட்வின்ஸ் பிறந்தாங்க. ரெண்டுமே பொம்பளை குழந்தைங்க. சொல்லவே வேண்டாம், உறவுக்காரங்களுக்கு மத்தியில பேசும் பொருளா மாறிட்ட. ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கணவனும் சரியில்லை, ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை வச்சிருக்கா, என்னதான் பண்ண போறாளோ அப்படின்னு என் காது படவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கணவனா என்னோட கணவர் கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமுமே எனக்கு கிடைச்சதே கிடையாது. அவன் எனக்கு கஷ்டத்தை தவிர வேற எதுவுமே கொடுத்ததும் கிடையாது. நல்லா குடிப்பான், அடி சம்பாதிக்க மாட்டான், பட்னியா போடுவான், அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. எல்லாத்தையுமே நான் ஏத்துட்டு வாழணும்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவே அடிமைப்படுத்தும். 5 வருஷம் கல்யாண வாழ்க்கை ரொம்ப கொடுமையா போச்சு. ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கணவர் திருந்த ஆரம்பிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு வரும்போது அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இதுக்கு மேல நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது பேரிடி விழுந்துச்சு. ஆக்சிடென்ட்ல என்னோட கணவர் இறந்துட்டான். வாழ்க்கை இதுதான் தெரியாதப்போ வாழ்க்கை நம்ம கூட இருந்துச்சு. வாழ்க்கைனா என்னன்னு தெரிய வரும்போது அது நம்ம கைவிட்டு போயிருச்சு. சரி, போனது போயாச்சு, அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. படிப்பை வச்சு தானே முன்னேறணும்னு சொன்னோம், அதே படிப்பை கொண்டு விட்ட இடத்துல இருந்து முன்னேறி வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு விட்ட டிகிரியை முடிச்சு ஆல்ரெடி +2 வரைக்கும் படிச்சாச்சு. கரஸ்ல ஒரு டிகிரியுமே பண்ணி ஒரு டியூஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட 100 குழந்தைங்க டியூஷன் படிக்கிறாங்க. வீடு பெரிய வீடு, வாடகை கம்மி. என்னோட ஹவுஸ் ஓனர் வெளிநாட்டுல இருக்காங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. அவங்களால எந்த டார்ச்சருமே இல்ல. அந்த நிறைய இடம் இருந்ததுனால டியூஷன் சென்டர் மாதிரி போர்டு போட்டு அங்க ஒரு 100 குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்து கூடவே டைலரிங்மே தெரியும். பகல் முழுக்க என்னால எவ்வளவு பிளவுஸ் தைச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிளவுஸ் தைச்சு கொடுப்பேன். ஈவினிங் எல்லாமே டியூஷன். ஏன்னா 2 பொம்பளை குழந்தைங்களை வச்சிருக்கோம், நம்ம வாழ்க்கை தான் இப்படி போச்சு, அவங்களோட வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செய்வேன். அது எனக்கு ரொம்பவே கை கொடுத்துச்சு. இன்னைக்கு நானும் என் குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். என் வாழ்க்கையில ஒரு குறைந்தபட்ச ஆசை 2 பெண் குழந்தைகளையும் நல்ல முறையில படிக்க வச்சு யாரையும் டிபெண்ட் பண்ணாம வாழ கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைங்களும் படக்கூடாது, இதுதான் என்னோட ஆசையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது Facebook ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல